ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாணுக்கு மொட்டை கொடுக்கறதுக்காக மாயாரில் இருக்கிற ஒரு கோயிலில் வேண்டியிருந்தோங்க. மாதேஸ்வரன் டெம்பிளில் மொட்டை கொடுக்குறதா. ஸோ அதுக்காக நாங்கள் மைசூர்லேருந்து பந்திப்பூர் வழியாக மாயாருக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். அது போன வழியில் என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி நான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே சூப்பராக இருந்ததுங்க. மாயாரில் எங்கள் அண்ணாங்க இருக்காங்க. அங்கே போய் 2 days நாங்கள் ஸ்டே பண்ணி அப்புறம் மாயார் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மொட்டை கொடுத்துட்டு வந்தோம். நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருந்தது. அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கடி நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ரமேஷ் கிட்ட கொடுத்துருவோம். பாரு பாகுபலியில காட்டுற மாதிரி இருக்குடி. பக்கத்துல எடுமாமா ஜூம் பண்ணு. லெஃப்ட் சைடுல இருக்கு நடி காட்டு. அது காட்டுறமா தான். காட்டு எருமை. சத்தா கூட சொல்லு. எனக்கு மோதி. இதெல்லாம் மாடு மாதிரி இருக்குமாமா. அந்த பக்கம் மாடு தான் செமையா இருக்கு. அது ஒரு பாருங்க எவ்வளவு பெருசுன்னு. அதான் கண்ட இது. ஏண்டி கரெக்ட்டா இவன்டி இவன் க்ளோஸ் பண்றா. இதுவே நல்லா தான் இருக்கு. இதுவா கொம்பு ஏன் இது க்ளோஸ் பண்ற? இங்க பாரு கொம்பு. இது நோடி நாண்டரி எருமை காட்டுறமா தான். நாட்டு தான கணை. மான் இதுல ஒண்ணு எப்படியே காட்டெருமையை பார்த்தாச்சு, யானையை பார்த்தாச்சு, மானை பார்த்தாச்சு. இருசமி காட்டு பண்ணி தான் பார்க்கல. நான் வீடியோ ஆன் பண்ணவே இல்லையே போனோம். பண்ணிட்டே வச்சிருக்கேன். இங்க மலகுட்டி மலகுட்டி மூஞ்சி காட்டு. ரெண்டு மானு கூட்டமா இருக்குல்ல. இருசம் என்னோட ரோட் மான் பப்பா அங்க பாரு எவ்வளவு இருக்குன்னு. என்னோட So many. இல்ல நின்னு கண்டா நீ இல்ல நீ பச்சுக்கோ. எல்லாம் படுத்துருச்சு. பச்சமணு தர இருக்கட்டு டாடி பச்சமணு தர டாடி லோவங்க டாடி வேறல இருந்துட்டியா? அது என்ன கொம்பு? அது அது வந்து தோலா இருக்கும். பூசல விடு. இல்ல அது அந்த கொம்பு மேல ஃபர்ஸ்ட் தோல் மாதிரி வந்துரும். அதுக்கு அப்புறம் அது ஆனா அல்லடோடா மெல்லி ஸ்லோவா பாபுலி கார் இல்ல கார்ல வந்துரும். ಎರಡು ಮೂರಲ್ಲದೆ சுத்தப்படா ஓட்ல தருது. மாமா கொஞ்சம் போங்க சாமிங்களா. டிரைவர் வரான் அவன். கரெக்ட்டா அவன் கிட்ட விடு பாபு. எனக்கு கிட்ட விடு. இது நினைச்சிட்டு போயிடு. யானை கிராஸ் பண்ணுது. ராதடாடே அப்படியே இருந்துச்சு. அவங்களுக்கு வழி விடுது. சின்னியான தைரியம் வாங்கி கிராஸ் பண்ணுறது. அதுக்கு பழக்கம் இல்லை போல. இவனுக்காகவும் வருவானுங்க அப்படிலாம். அதுக்கு எத்து காட்டுது ஏண்டா. அப்பா சாமி எப்படி மேல கண்டுபிடிச்ச? பண்ணாது நம்ம பயம் தானே. நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யானை வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு அதை பார்க்கறதுக்காக நாங்கள் கார் எடுத்துகிட்டு போனோம். அந்த கார் வெளிச்சத்தில் 2 யானை ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. நான் இப்போ ஒரு வீடை கட்டுற பாருங்க. அந்த வீட்டு பக்கத்தில் தான் புலி வந்துச்சான். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பசங்கள்லாம் வந்து ஊருக்குள்ளே இருக்காங்க. இந்த பாட்டி மட்டும்தான் தோட்டத்தில் இருக்காங்க. தோட்டத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காங்க. இவங்க இருக்கும்போது தான் அந்த புலி வந்து பக்கத்தில் கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குது. அது பக்கத்தில் வந்துட்டு போனதாக சொன்னாங்க. எப்படி தான் தைரியமாக இருக்காங்கன்னு எனக்கே தெரியலைங்க. ரொம்ப தைரியம் தான் அந்த பாட்டிக்கு. இதுதான் அந்த பாட்டி இருக்கிற வீடு. பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, செவுரு கூட இல்லைங்க. ஒரு தகரத்தை வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி தைரியமாக இங்கே படுத்து தூங்குறாங்கன்னு தெரியல.
பக்கத்துலேயே ஒரு ஆறு இருந்துச்சுங்க. போய் குளிக்கலான்னு போனோம். ஆனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்ததுங்க. அதனால கால் மட்டும்தான் நினச்சிட்டு வந்தோம். நிச்சயமாவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா லெப்பர்டை பார்த்தோம். இது மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கடா இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சோம். கடைசியில் மேலே மரத்து மேலே இருந்ததுங்க. மரத்து மேலே இருந்து கீழே இறங்கும்போது தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இறங்கிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.